ஹாய் ஆல், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் கார்த்திகேயன் பேசுகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி நட்சத்திரங்களுக்கான பொது பலன் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நட்சத்திரக்கும் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 27 நட்சத்திரக்கும் 4 பாதம் இருக்குது. அந்த 4 பாதங்களுக்கும் ஒவ்வொரு பாதத்துக்கான பொது பலன் பார்க்க போகிறோம். அப்புறம் அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கான பொது பலன், அப்புறம் ஒவ்வொரு பாதத்துக்கான பொது பலன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 27 நட்சத்திரமும் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு செய்தி சொல்லும். இப்போ பரணி அந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ 4 நட்சத்திரம் நீங்கள் ஜாதகமே நீங்கள் பார்க்க வேணாம். டேரெக்டாக அந்த நட்சத்திரம் இருந்ததுன்னா கட்டங்களை மட்டும் சும்மா ஓரலாக பார்த்துட்டு நீங்கள் திருமணம் பண்ணலாம். அது எந்தெந்த நட்சத்திரம்னா மிருகசீரிஷம், மகம், சுவாதி, அனுஷம். இந்த நட்சத்திரங்கள்லாம் அற்புதமான நட்சத்திரங்கள். ஆனால் இதுக்கும் சில இதுக்கள் இருக்குது, வரங்கள் சாபங்கள் இருக்குது. ஆனாலும் மற்ற நட்சத்திரங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த நட்சத்திரங்கள் உயர்வானதாக கருதப்படுது. ஸோ வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். முதல்ல அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கான பொது பலன். ஸோ புத்திமான், செல்வந்தன், கீர்த்தி உடையவன், இதெல்லாம் பொது பலன். லட்சுமிகரம் உடையவன், நாண சாஸ்திரம் படைத்தவன். அதாவது இயற்கையாகவே உங்களுக்கு நாணம், அந்த சாஸ்திரம், இதெல்லாம் கடவுளோட அந்த இதுவெல்லாம் உங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. முதல் நட்சத்திரம். ஜோதிட நூல்லாம் இவங்க கரைச்சி குடிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இவங்களான பொது பலன். ஆனால் சண்டைக்காரன், இதெல்லாம் இவங்களோட மைனஸ். சண்டைக்காரன், உண்மை பேசுபவன், பெண்களிடத்தில் இச்சை உடையவன். ஸோ இதெல்லாம் இவங்களோட பொது பலன்கள். இப்போ அஸ்வினியில் 1ஆம் பாதம் பிறந்திருந்தால் அவங்களுக்கான பொது பலன். 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பலன்கள் பொருந்தும். பாவத்துக்கு அஞ்சாதவன். ஸோ அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க பாவம் செய்யறதுக்கு தயங்க மாட்டாங்க. 2வது அந்நியர் மேல் அன்புள்ளவன். ஸோ வெளியாளங்கள் மேலே பாசம் காட்டுவான், வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பாசத்தை காட்ட மாட்டான். கோல் சொல்பவன். ஸோ கலகம் செய்யறதில் கெட்டிக்காரன். அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த பலன்கள் பொருந்தும். அஸ்வினி 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மேலான அறிவுடையவன்னா அறிவிலே சிறந்து விளங்குவன், பிறர் குணங்களை அறிபவன். ஸோ ஒருத்தவங்கிட்ட பேசும்போதே அவங்க குணாதிசயங்களை எப்படி இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. சாஸ்திர உணர்வுடையவன். ஸோ சாஸ்திர உணர்வுன்னு புராண கதைகள், அந்த சாஸ்திரங்கள், அந்த அறிவு அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்க தேடி தேடி கண்டுபிடிச்சி ஸோ அதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்க. ஸோ இது 2ஆம் பாதத்துக்கு பொருந்தும். ஸோ ஓரளவுக்கு 2ஆம் பாதம் எல்லாமே நல்லா இருக்குது 1ஆம் பாதத்தை கம்பேர் பண்ணும்போது. 3வது நற்புத்தி கூறுவன். அஸ்வினி 3ஆம் பாதம். நற்புத்தி கூறுபவன்னா நல்ல விஷயங்களை எடுத்து மற்றவங்களுக்கு சொல்கிறது. கணித சாஸ்திரம் அறிந்தவன். கணித சாஸ்திரம் மேக்ஸிமம் உங்களுக்கு இயல்பாகவே நல்லபடியாக வரும்ன்றது கணித சாஸ்திரம் அறிந்தவன். ஸோ இதெல்லாம் 3வது பாதத்துக்கான பொது பலன். 4வது சுலபமான புக்தி உடையவன். எதையும் ஈஸியாக அதில் இது பண்ணிட்டு போகிறது. ஸோ சுலபமான புக்தி உடையவன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எதுவும் இது பண்ணாமல் ஈஸியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு போகிற பாதம் 4வது பாதத்தில் இது பொருந்தும். உண்மை பேசுபவன், ஜோதிட அறிவுடையவன். அஸ்வினி ஜோதிட அறிவுடையவன். இச்சை உடையவன். இச்சைனா காமம், பாலினம், அந்த இதுவும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 4 அஸ்வினி நட்சத்திரத்துக்கான பொது பலன்கள். 2வது பரணி நட்சத்திரம். ஸோ பரணி நட்சத்திரம் காலபைரவருது. ஸோ அந்த நட்சத்திரத்துக்கான பொது பலன்கள்.
காத்திரமான தேகம் உடையவன்னா நல்லா திடகாத்திரமான தேகம் உடையவன், நல்லா பார்க்கறதுக்கு வாட்டர் சாட்டமாக இருப்பாங்க. இதெல்லாம் பொது பலன். நற்குணங்கள் தர்ம குணங்கள் உடையவன். ஸோ நற்குணம், அந்த நல்ல குணங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு பொருந்தும். திடமான பேச்சுடையவன். ஸோ போல்டாக பேசுறதுல இவங்க வல்லவர்கள். ஐஸ்வர்யம் உள்ளவன்னா செல்வ செழிப்பு இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். ஆனால் தான்ற கர்வம் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். கர்வம் உள்ளவன் நன்றி மறப்பவன். ஸோ ஏதாவது இவங்களை ஹெல்ப் பண்ணிங்கன்னா அந்த நன்றியை அவங்க மறந்துடுவாங்க அப்படின்றது தான் அதனோட பொருள். சத்ருக்களை ஜெயிப்பவன்னா எதிரிகளை வெல்பவன் என்று பொருள். ஸோ இதெல்லாம் இவங்களான 4 பாதத்துக்கான பொது பலன். இப்போ ஒவ்வொரு பாதமாக பார்ப்போம். பரணியில் 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தவங்க நீதியை நிலைநாட்டுப்பவன்னா நேர்மையாக இருப்பாங்க. அதில் கொஞ்சம் கூட அவங்க திசை மாறி போக மாட்டாங்க. நேர்மையை நிலைநாட்டுபவன். பராக்கிரம் உடையவன்னா தைரியசாலி. அந்த தைரியம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். எதையும் முன்னாடி நின்று இன்னும் எதனும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பார்க்குறதால இவங்க தைரியசாலி. சத்ருக்களுக்கு தான் எதிரிகளுக்கு அஞ்சாதவன். 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பரணி 1ஆம் பாதம் காலபைரவரோட நட்சத்திரம். ஸோ இது சத்ருக்களை முன்னாடி நின்று வாடா நீ பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு போல்டான ஆள். சத்ருக்களை வெல்பவன் என்று பொருள். ஸோ 2ஆம் பாதம் தர்ம குணம் உள்ளவன். தர்ம குணம்னு உங்களுக்கு தெரியும். புத்திசாலி, சாஸ்திரத்தை பின்பற்றுபவன். சோம்பேறித்தனம் இவங்களுக்கு இவங்களுக்கு எதிரி. மைனஸ்னால் இவங்க எப்பவுமே சோம்பேறித்தனம் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அதை விட்டுட்டாங்கன்னா மற்ற எல்லாமே இவங்களுக்கு ப்ளஸ் தான். இப்போ 3ஆம் பாதம் சன்மார்கள்னா இந்த ஆன்மீகவாதி அவங்களுடைய தொடர்புடையவன். அவங்ககிட்டலாம் தேடி தேடி போயிட்டு ஆசீர்வாதம் பெற்று வரத்துல 3ஆம் பாதம் பிறந்தவங்களுக்கு இது பொருந்தும். கோப குணமுடையவனே இவங்களுக்கு இயற்கையாகவே கோபம் இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சீக்கிரம் சந்தோஷம் அடைபவன்னா எளிதில் அவங்களுக்கு அந்த மகிழ்ச்சி, அவங்க எது நடந்தாலும் அந்த சீக்கிரம் அந்த சந்தோஷத்துக்கு போயிடுவாங்க. அவங்க அதிலே இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு துன்பப்பட மாட்டாங்க. சீக்கிரம் அதுலேருந்து வெளியே சந்தோஷத்தை இவங்களே கிரியேட் பண்ணிப்பாங்க. அது நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, சந்தோஷத்தை இன்றைக்கும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கர்வம் உள்ளவன். கர்வம்னா உங்களுக்கு தெரியும், ஆணவம். சேவகம் செய்பவன். சேவகம்னா உதவி செய்கிறது, அதில் ஆர்வம் இருக்கும். துர்சனர் சிநேகிதம் உள்ளவன்னா கெட்ட சவகாசம் உள்ளவன். கெட்ட சவகாசம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இவங்களுக்கு இயற்கையாகவே அமையும். இது 4ஆம் பாதத்துக்கு பொருந்தும். அடுத்து கிருத்திகை 3ஆவது நட்சத்திரம், முருகரோட நட்சத்திரம். விசாகத்தில் இருந்தாலும் கார்த்திகை பெண்கள் இருக்காங்களா அவங்களோட நட்சத்திரம். முருகர் விசாகத்தில் தான் பிறந்திருக்காரு, வைகாசி விசாகம். இருந்தாலும் இந்த கிருத்திகை முருகரோட தொடர்புடையது. கார்த்திகை தீபமும் முருகர், சிவன் இவங்களாம் தொடர்புடையது. ஸோ இவங்களுக்கு முதல்ல கிருத்திகை நட்சத்திரத்துக்கு எடுத்த உடனே முதல்ல பொய் பேசாதவன், கல்வி அறிவு குறைந்தவன், படிப்பில் மந்தமாக இருப்பாங்க, கல்வி அறிவு கம்மி, வாயாடி, எது இருந்தாலும் வாயாட்சி பேசுறதுல இவங்க கெட்டிக்காரங்க. கோபி, மூர்கன், ரசவாதன், கெட்ட நடையுடையோன், வல்லவன், பிறர் பொருள் ஆசையுடையவன் உங்களுக்கு தெரியும், திட்டத்தனம். பொறுமை குறைந்தவன்னா கோபசாலி. நோயாளி, நோய் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் அவங்கள வாட்டிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பொதுவான பலன். இப்போ அதில் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வித்துவத்தன்மையுடனா கலைகளில் ரொம்ப ஆர்வம் இருக்கும். பொருள் லாபம் அடைபவன்னா எந்த தொழில் செஞ்சாலும் அதில் லாபம் உங்களுக்கு மேன்மையாக இருக்கும், நஷ்டத்தை காட்டிலும்.
பிரபுத்துவம் உடையவனுன்னா அரசாங்கம். இப்போ இருக்கிறது கலிகாலம்ன்றதுனால அரசாங்கத்தோட ஆதரவு எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். நோயாளி, நான் சொன்னேன் இல்லையா, நோயாளி இவங்களுக்கு எப்பவும் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே நோய் ஏதாவது ஒன்று வாட்டி வதைக்கும். அவங்களுக்கான பரிகாரம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் கடைசியாக ஒரு வாயத்து நாய்க்கு 48 நாள் வந்து வச்சுட்டு வாங்க. நோய் படிப்படியாக உங்களோட நோயை அந்த நாய் தூக்கிட்டு போயிடும். ஸோ இதை நீங்கள் கண்டினியூஸாக 48 நாள் செஞ்சு பாருங்கள், எப்படி பலன் அளிக்குதுன்னு பாருங்கள். அந்த நோயிலேருந்து உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை முருகருக்கு விரதம் இருக்கிறதும் நல்ல பலன் கொடுக்கும். இப்போ 2ஆம் பாதம் போவோம். மிகுந்த கோபம் உடையவன்னா எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறவன். ஆச்சாரம் குறைவுடையவன்னா உங்களுக்கே தெரியும், ஆச்சாரமாக இருக்கிறதுல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அதாவது சுத்தமாக இருக்க மாட்டான், 2 நாளைக்கு ஒரு முறை குளிக்கிறதோ, இல்லை சுத்தமாக இருக்க மாட்டான், கை கால் கழுவுதோ, எதெல்லாம் ஒன்றாலும் இருக்கலாம் அந்த சுத்தம், அது பொருந்தும் அவங்களுக்கு. அந்நியர் நட்புடையவன்னா வெளியாளுங்க, வெளி தேசத்தாளுங்க, வெளியூர், வெளி ஸ்டேட்டு, வெளிநாடு, இவங்கக்கிட்டலாம் சொந்தம் ஸ்நேகிதம் இருக்கும். ஸோ இதெல்லாம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவான பலன்கள். 3ஆம் பாதத்தில் வந்து சோம்பேறி குணம் உள்ளவன். ஸோ சோம்பேறித்தனம் இவங்களுக்கு இருக்கும். விவேகி, துட்ட பெண்கள் சேர்க்கக்கூடியவன்னா கெட்ட பெண்களோட சுவகாசம் இவங்களுக்கு இருக்கும். கிருத்திகை 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே அந்த குணங்கள் இருக்கும். 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க பொறுமை குறைந்தவன், கோபம் இவங்களுக்கு இருக்கும். மனதுக்கம் உடையவன் நோயாளி. அதான் மனதுக்கம் இவங்களுக்கு வந்து 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கோபம் அடிக்கடி வரும். மனதுக்கம்னா ஏதாவது ஒரு கவலையில் இவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு அமையும். ஏதாவது ஒரு சோகம் அவங்க மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்காங்க, எதெல்லாம் ஒன்றாலும் இருக்கலாம். நோயாளி. ஸோ இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இயல்பாக பிறந்தவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நோய் வாட்டிக்கிட்டே இருக்கும். 4 பாதத்துலையுமே நோயாளி வருது. அதில் குறிப்பாக 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், 4ஆம் பாதம் இருக்குது. 2, 3 ஓரளவுக்கு பரவாயில்ல. அடுத்து ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ண பரமாத்மா அவதரித்தது. ஸோ அந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து பொதுவான பலன் வந்து தத்துவ ஞானி, செல்வந்தர், அரசர், நட்புடையவன். அரசர் நட்புடையவன்னா இந்த காலத்துக்கு கலியுகத்துக்கு பிறந்தது. கவர்மெண்ட்டில் எந்த பொசிஷனில் இருக்கவங்களும் நட்பாக இருப்பாங்கன்றது தான் இதனோட பொருள். அதுக்கு முன்னாடி கலியுகத்துக்கு முன்னாடி துவாபர கிரேதாயுகத்தெல்லாம் அரசர் இது பொருந்தும். இந்த கலியுகத்துக்கு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க, அரசியல்வாதிங்க, அந்த மாதிரி நல்ல உயர் பொசிஷனில் இருக்கவங்களாம் இவங்களுக்கு நட்பாக இருப்பாங்க. வாக்கு பிரகாசாதவன் அப்படின்னா வாக்கு, அதாவது வாக்கு கொடுத்தோன்னா அதுலேருந்து தவறாதவன். ஒரு செயல் நான் செஞ்சு முடிப்பேன்னு வாக்கு கொடுத்தான்னா அதில் எத்தனை தடைகள் இருந்தாலும் அதை செஞ்சு முடிப்பான். பிசராதவன், அந்த வாக்கை காப்பாற்றுறதெல்லாம் வல்லவன் பொருள். இதெல்லாம் வந்து தூய தமிழ், அது வந்து எல்லாருக்கும் புரியாது. இது நம்ம ராவணன் காலத்துலேருந்து பயன்படுத்துகிற தமிழ் மொழிகள். இதெல்லாம் தமிழ் மொழி வழக்கத்தில் ராவணன், அகத்தியர்லாம் பெரும்பாடுபட்டு இருக்காங்க. இந்த ஜோதிட நூலே வந்து நான் யாழ்ப்பாணத்தில் தான் எடுத்தேன். இந்த நூல் வந்து ரொம்ப பழமையான நூல். அதில் தான் இந்த மாதிரி டாபிக்ஸ், இந்த நட்சத்திரக்கான பலன், ராசிக்கான பலன், திதிக்கான பலன்லாம் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இப்போ மந்திரிகள் சாஸ்திர வல்லவன், பிறர் சொல்லும் புத்திக்கு அமைந்து நடப்பவன்னா மற்றவங்க சொல் பேச்சு கேட்டும் நடப்பார்கள். அது நல்லதாக இருந்தால் கேட்டு நடப்பார்கள். திட சித்தம் உள்ளவன்னா, சித்தம்னா அறிவு, திட சித்தம்னா தெளிவான சிந்தனை உடையவன். அபிமானம் உடையவன், அபிமானம்னா அன்பு, அதை எல்லோரிடத்துலையும் அன்பாக பழகுபவன். கிருஷ்ணர் இல்லையா, கோவத்துக்கு கோவம், அன்பு கம்பு எல்லாமே இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுமை இல்லாதவன், எல்லாத்துக்கும் கோவப்படுவான். பெண்களிடத்தில் நாட்டம் உள்ளவன், பெண்ணாசை அதிகமாக இருக்கும். வர்ம குணம் உள்ளவன். வர்ம குணம்னா கட்டா குணங்கள்,
இந்த துர்குணங்கள் இருக்கவன். பிறருக்கு துன்பம் செய்பவன், பிறருக்கு துன்பத்தை கொடுப்பவன். 1ஆம் பாதத்தில் ரோகிணி 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இது இருக்கும். 2ஆம் பாதம். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்லணுன்னா, நீங்கள் திருமண வரன் பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கலாம். இந்த எண்ணங்கள் இருக்குது, இந்த இப்படி தான் செயல்படும். இது ஒரு ஃபார்முலா மாதிரி. இப்போ கார் டிரைவர்னா 5 கீர்னால் 5 கீர் தான். அப்போ 6வது கீர் கார் கண்டுபிடிப்பாங்க. அதுவும் ஒரு ஃபார்முலா மாதிரி தானே. ஸோ அந்த ஃபார்முலா பிரகாரம் தான் போகும். ஸோ ஒரு இது இருக்குன்னா இந்த குணங்கள் கண்டிப்பாக இருக்கும்ன்றது இயல்பு. கணித சாஸ்திரம் உணர்ந்தவன். கணித சாஸ்திரம் 3ஆம் பாதம். 2ஆம் பாதம் விட்டுட்டான். 2ஆம் பாதம் ஆச்சாரம் உண்மை என்பன உடையவன், உண்மை பேசுபவன். ஏக தாரம் உடையவன்னா 2-3 தாரம் இவங்களுக்கு இருக்கும். ஏக தாரம் உடையவன்னா ஒரு மனைவிக்கு 2-3 மனைவி வச்சுப்பாங்க. கிருஷ்ணருக்கே அது இருக்குது. வாய்ஜாலம் உள்ளவன் நோயாளி. வாய்ஜாலம் பேசிய காரியத்தை சாதிக்கிறவன் பொருள் இருக்குது. வாய்ஜாலம்னா நோயாளி. இவங்களுக்கும் நோய், ஏதாவது ஒரு நோய் இருந்துக்கிட்டே இருக்கும். ரோகிணி 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு. 3ஆம் பாதம் கணித சாஸ்திரம் உணர்ந்தவன், சங்கீதம் மந்திர அபியாசம் உடையவன். பாருங்கள், கணித ஞானமும் இருக்குது, சங்கீத ஞானமும் இருக்குது, மந்திர தந்திர சாஸ்திரமும் உடையவன். யார்? ரோகிணி 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க. குருவோட பரிபூர்ண அனுகிரகம் பெற்றவன். ரோகிணி 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆண் ஜாதகத்தை எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி 3ஆம் பாதம்னா நல்ல வரன் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு அந்த கட்டத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ 4ஆம் பாதம் பிறர் பொருள் ஆசை உள்ளவன். பிறர் பொருள் ஆசை உள்ளவன்னா திருட்டுத்தனம் இருக்கும். பொருள் செலவு மிக்கவன், செலவு செய்யறதில் அதிபுத்திசாலி. பெண்கள் தாசன், பெண் மோகம் அதிகமாக இருக்கும். யார்? ரோகிணி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க. அடுத்து 5வது மிருகசீரிஷ நட்சத்திரம். நம்ம ராகவேந்திரர் பிறந்தது. ஸோ ராகவேந்திரர் அவதரித்த நட்சத்திரம் மிருகசீரிஷம். பார்க்கலாம் வாங்க. மிருகசீரிஷம் முதல்ல எடுத்தோடனே ஒழுக்கம் உடையவன், புத்திசாலி, நேச சஞ்சாரின்னா வெளியிடங்களுக்கு அங்கெல்லாம் விருப்பமான இடத்துக்கெல்லாம் போயிட்டு வருவான். கோப குணம் உடையவன். ஏன்னா மிருகசீரிஷம் செவ்வாயோட நட்சத்திரம். ஸோ அவிட்டம் மிருகசீரிஷம்லாம் செவ்வாயோட நட்சத்திரம். கோப குணம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இது முருகரோட ஸ்டோரியில் உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. அப்பா அம்மா வந்தால் கூட தப்புன்னா கேள்வி கேட்கறதுல கொஞ்சம் கூட தயங்க மாட்டார். அந்த மாதிரி குணம் உடையவர். முருகரோட இயல்பு அது. தப்பு எங்கே நடந்தாலும் தைரியமாக கேட்குற ஆள். அது தான் பக்கம் நியாயம் இருந்ததுன்னா நிச்சயமாக அதில் ஸ்டாண்ட் பண்ணுவாங்க இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க. நினைத்ததை முடிக்கும் வல்லமை கொண்டவன். ஏதாவது ஒன்று செய்யணுன்னா அதை முடிச்சே தரணும்னு வல்லமை கொண்டவர்கள். ஆடல் பாடல்களில் விருப்பம் உடையவன். ஓகேவா? டான்ஸு பாட்டு இதெல்லாம் அதிக விருப்பம் உடையவன். இஷ்ட சித்தி உடையவன்னா, இஷ்ட சித்தினா தான் கடவுளோட அனுகிரகம். அது இந்த மாயாஜாலம் இதுகள்லாம் மந்திரங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். எனக்கும் இருக்குது. ஸோ இந்த நட்சத்திரம் தான். அதெல்லாம் தேடி தேடி படிக்கணுன்ற ஆர்வங்கள் எனக்கும் இருக்குது. தர்மம் செய்ய விருப்பம் உடையவன். ஓகேவா? இதுலேயும் பெண்கள் நாட்டம் உள்ளவன் இருக்குது. அது 4 பாதத்தில் எதுன்னு பார்ப்போம். ஸோ மிருகசீரிஷத்துக்கான 4 பாதத்துக்கும் பொதுவான குணங்கள் இது. அடுத்து 1ஆம் பாதம் சத்ருக்களை. மிருகசீரிஷம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க. சத்ருக்களை வெல்பவன், உண்மை பேசுபவன். எதிரிகளை வெல்பவன், உண்மை பேசுபவன். ஆச்சார குறைவுடையவன்னா சில தப்புகள் செய்கிறதுல வல்லமை படைத்தவர்கள். தோள தேகம் உடையவன். தோள தேகம்னா தான் ஒரு என்ன சொல்கிறது, தூளம் அந்த தூண்
ஒரு இது மாதிரி இருக்கு இல்லையா, திடகாத்திரமான தோள தேகம் உடையவன் 1ஆம் பாதம். 2ஆம் பாதத்துக்கு இதுலேயும் வந்து உண்மை பேசுபவன், சாந்த குணமுடையவன் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க. இஷ்ட சித்தி உள்ளவன், பெண்கள் நாட்டம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தான் பெண்கள் நாட்டம் உள்ளவன் வருது. மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பெண்கள் மேலே ஆசை அதிகமாக இருக்கும். 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இனிய வாக்குடையவன்னா சொல்லில் இனிமை இருக்கும். தர்ம குணமுடையவன், விவேகம் உடையவன், தர்ம குணமும் இருக்கும், விவேகமாக செயல்படுவான், சீக்கிரம் சந்தோஷம் அடையவன். இதெல்லாம் வந்து 3ஆம் பாதத்துக்கான பொது பலன்கள். ஸோ அடியந்தம் 3ஆவது பாதம் தான் பொருந்துது ஓரளவுக்கு எல்லாமே. மிருகசீரிஷம் 4ஆவது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கோபகுணம் உடையவன், வீரத்தன்மையுடையவன். கோபகுணமும் இருக்கும், வீரம் அதிகமாக மிகுதியாக காணப்படும், எதை எடுத்தாலும் போய் துணிஞ்சு நிற்பாங்க இவங்களாம். வஞ்சகத்தன்மையுடையவன்னா, வஞ்சகத்தன்மைன்னா உங்களுக்கே தெரியும், உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வஞ்சம் பேசுறது, உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறது. இவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு வஞ்சகத்தன்மை இருந்துக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ற ஒரு குணம், தீய குணம் இவங்களுக்கு இருக்கும். ஸோ மிருகசீரிஷம் இயல்பாகவே நல்ல நட்சத்திரம். அதெல்லாம் குறிப்பாக சொல்ல போனோம்னா 3ஆவது பாதம் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 1ஆவது நல்லாயிருக்கு. ஸோ இப்போதைக்கு இன்றைக்கி 5 நட்சத்திரம் பார்த்துருக்கோம். அதில் 4 பாதமும் கவர் பண்ணியிருக்கேன். மொத்தம் 27 நட்சத்திரம். நாளைக்கு பார்க்க போகிறது திருவாதிரை, ஆடலரசன் நடராஜரோட நட்சத்திரம். திருவாதிரை பழமையான நட்சத்திரத்தில் இதுவும் ஒன்று. திருவாதிரை நட்சத்திரத்தோட பொது பலன் 4 பாதத்துக்கான பலன் நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு ஒரு 5 நட்சத்திரம் கவர் பண்ணலாம். 27 நட்சத்திரம் பொழுது போயிடுச்சு, ஸோ கவர் பண்ண முடியாது. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். மாலை வணக்கம்.